ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு கோகனட் ஷெல் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாம். இப்போ இத நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக நான் வந்துட்டு இதுக்கு மேல இருந்த நார் மாதிரி இருக்கும்ல, அது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சாண்ட் பேப்பர் எமரி ஷீட்ன்னு சொல்லுவோம்ல, அத யூஸ் பண்ணிட்டு இத நல்லா ரப் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஷோகேஸ்ல டேபிள் டெக்கர் மாதிரி வைக்க போறதுனால, இதுல மேல இருக்கிற இந்த சர்ஃபேஸ வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இத பண்றேன். இப்போ இந்த கோகனட் ஷெல்ல நான் நல்லா கிளீன் பண்ணிட்டேன். இத ஒரு ஓரமா எடுத்து வச்சுடுறேன். அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட்டுக்காக நம்மளுக்கு ஃபோம் ஷீட் தேவைப்படும். இந்த ஃபோம் ஷீட் வந்து நீங்க ஒயிட் கலரோ, ரெட் கலரோ இல்ல பிங்க்கோ, பிங்க்லயே லைட் பிங்க், டார்க் பிங்க் இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு புடிச்ச மாதிரியான கலர்கள நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரஃப் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுல வந்து ஒரு 3 சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். எப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ்ல 1, மீடியம் சைஸ்ல 1, ஸ்மால் சைஸ்ல 1 இந்த மாதிரியா நான் ஒரு 3 சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இப்ப இத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து வீடியோல காட்டுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு பென்சிலோ, இல்ல மார்க்கரோ, இல்ல ஸ்கெட்ச் பென்னோ யூஸ் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு கட் பண்றதுனாலும் கட் பண்ணிக்கோங்க. இல்ல டைரக்ட்டா என்ன மாதிரியே கட் பண்றதுனாலும் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் பெட்டல் மாதிரி இருக்கணும். அதுக்காக வந்து நான் இது மாரி செய்றேன். இதே மாதிரியே மீதி இருக்கிற 2 சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பேப்பர்ல, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க 3 பேப்பரையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இத வந்து இந்த ஃபோம் ஷீட் மேல வச்சு ஒரு பென்சிலோ, இல்ல மார்க்கரோ யூஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் கிரீன் கலர்ல ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துட்டு, லோட்டஸோட லீஃப் மாதிரி நான் ஒரு பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சுக்கிறேன். வரைஞ்சுட்டு இதையும் நான் கட் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இத லைட்டா ஹீட் பண்ணிக்கிறேன்.
ஷீட்ல ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிட்டு, அத சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிராஃப்ட் ஒயர் சின்னதும் பெருசுமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில ஃப்ளோரல் டேப் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ க்ளூ கன் யூஸ் பண்ணி ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இந்த ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் லீவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒட்டுனதுக்கப்புறம் ஏற்கனவே நான் ஒரு கோகனட் ஷெல் எடுத்து வச்சிருந்தேன்ல க்ளீன் பண்ணிட்டு, அத எடுத்து வச்சிருக்கேன். இதில கைனடிக் சாண்ட் ப்ளூ கலர்ல பழையது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்க பாப்பாவுக்கு வாங்குனது. அது வேஸ்ட்டா இருந்துச்சு. அத எடுத்து இதில போட்டிருக்கேன். இதுக்கு பதிலா தெர்மாகோல் ஷீட் இருந்துச்சுன்னா, அத நீங்க கட் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இத டேபிள் மேல ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். ஷோகேஸ்ல வைக்கிறதுக்கும் அழகா இருக்கும். கரெக்ட்டா இத சொல்லணும்னா, வீட்டு ஹால்ல அல்லது என்ட்ரன்ஸ்ல இருக்கிற மாதிரியான இடத்துல இத வந்து நீங்க டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சீங்கன்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்கன்னா, அதுக்கு பக்கத்துல இத நீங்க வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். உங்க வீட்டுக்கு வர கெஸ்ட், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இத கேட்பாங்க. இத நீங்க ஹேண்ட்மேடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள ரொம்ப பாராட்டுவாங்க. வேஸ்ட்டான கோகனட் ஷெல்லும், கொஞ்சம் ஃபோம் ஷீட்டும் யூஸ் பண்ணி இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிற இந்த கிராஃப்ட் ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க உங்க வீட்ல இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிராஃப்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.